ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல கிளாஸ் நம்பர் 13 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு லா ஆஃப் சர்ச்சை யூஸ் பண்ணி முக்கியமான ஒரு கான்செப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். Okay, first question பாருங்க. Simplified form of fifth root of x power minus 3 by 5 the whole power minus 5 by 3 the whole power 5 ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பவருக்கு மேல பவரா போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்ட கொஸ்டின்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது லா ஆஃப் செட்ஸுங்கிற ஒரு கான்செப்ட். அது ஜஸ்ட் ஒருக்கா நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன் லா ஆஃப் செட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால்காக நான் சொல்றேன். இப்போ நமக்கு வந்து ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என்னு இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம் பிளஸ் என் எழுதிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன்னு, முதல் ரூலு. அடுத்தது ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என்னு இருந்ததுன்னா அதை ஏ பவர் எம் மைனஸ் என்னு எழுதலாம். இது செகண்ட் ஒன். தேர்ட் ரூல் என்ன சொல்லும் அப்படின்னா ஏ பவர் எம் த ஹோல் பவர் என்னு இருந்ததுன்னா ஏ பவர் எம் இன்டூ என்னு எழுதிக்கலாம். ஃபோர்த் ரூல் என்ன சொல்லும்? நமக்கு ரூட் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அதை எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ரூட் எக்ஸ், இப்போ இது ஸ்கொயர் ரூட்டா இருந்ததுன்னா ரூட் பவர் எக்ஸ் பவர் 1/2, கியூப் ரூட்டா இருந்ததுன்னா எக்ஸ் பவர் 1/3, அந்த மாதிரி வரும். அடுத்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஏ பவர் மைனஸ் என்னன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம 1/a பவர் என்னன்னு எழுதிக்கலாம். அதாவது பவர்ல மைனஸ் இருக்கும்போது அதை நீங்க 1/, போட்டு எழுதும் போது அந்த மைனஸ் போயிடும். 1/, போட்டு எழுதும் போது அந்த மைனஸ் போயிடும். ஸோ இதை வந்து நான் இப்படி கூட எழுதலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏ பவர் என்னன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நான் 1/a பவர் மைனஸ் என். ஏ பவர் மைனஸ் என் பவர்ல மைனஸ் போடணும்னா 1/, போட்டு எழுதணும். அதே மாதிரி பவர்ல எதுவுமே இல்லை, நான் மைனஸ் கொண்டு வரணும்னாலும் நான் 1/a பவர் மைனஸ் என்னன்னு எழுதலாம். அப்ப நீங்க வந்து இந்த ரெசிப்ரோக்கலா மாற்றும் போது பவர் வந்து உங்களுக்கு அப்படியே சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் முக்கியமான லா ஆஃப் செட்ஸ்க்கான கான்செப்ட்ஸ். இது கிளியரா தெரிஞ்சாதான் இப்போ வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண முடியும். இது ஆல்ரெடி நான் எழுதி போட்டுட்டேன். இருந்தாலும் இனி சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இதுதான் பேசிக் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்தேன். இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிஃப்த் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் 3/5 த ஹோல் பவர் மைனஸ் 5/3 த ஹோல் பவர் 5ன்னு இருக்கு. இதை நம்ம ஒரே ஸ்டெப்ல முடிச்சிடலாம். எப்படி முடிக்கலாம் அப்படின்னா இங்க கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க உள்ள ரூட்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 3/5 இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். எக்ஸ் பவர் மைனஸ் 3/5 இதுதான் ரூட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் இருக்கு. இதுக்கு மேல என்ன இருக்கு? ஃபிஃப்த் ரூட் இருக்கு. அப்ப நான் என்ன சொன்னீங்க பாருங்க, ஸ்கொயர் ரூட்னா பவர்ல 1/2ன்னு போட்டுக்கலாம். அப்போ ஃபிஃப்த் ரூட்னா ரூட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதுக்கு மேல பவர் 1/5 போடணும். அப்ப இந்த ஃபிஃப்த் ரூட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதுக்கு மேல பவர் 1/5 போட்டுக்கிறேன். புரியுதா? இந்த ஃபிஃப்த் ரூட் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? மேல 1/5ன்னு மாறிடுச்சு. இதுக்கு மேல பவர்ல என்ன இருக்கு? இதுக்கு மேல நமக்கு பவர்ல என்ன இருக்குன்னா மைனஸ் 5/3 இருக்கு. இதுக்கு மேல பவர்ல மைனஸ் 5/3 இருக்கு. ஸோ அதுக்கு மேல பவர்ல தான் நமக்கு என்ன இருக்கு? ஒரு பெரிய 5 இருக்கு. ஸோ இந்த ஆர்டர்ல ஒரே ஸ்டெப்ல நம்ம எக்ஸை மட்டும் எழுதிட்டு அடுத்த ரூட் அந்த எக்ஸுக்கு மேல இருக்கக்கூடிய மைனஸ் 3/5 கொண்டு வந்திருக்கோம். அடுத்து இந்த ஃபிஃப்த் ரூட்டை 1/5ன்னு எழுதியிருக்கேன். அதுக்கு மேல இருக்கக்கூடிய மைனஸ் 5/3, அதுக்கு மேல இருக்கக்கூடிய 5. இப்போ இதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த எக்ஸ் பேஸ்ல இருக்கு. இந்த பவர் பாருங்க, பவர் டு த பவர்னா நமக்கு எல்லாமே பிராக்கெட் போட்டு செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் அப்படின்னா என்னன்னு சொன்னேன்? ஏ பவர் எம் இன்டு என். ஓகே, இப்போ ஏ பவர் பி த ஹோல் பவர் கியூ த ஹோல் பவர் ஆர். இப்போ இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு போயிட்டு இருக்க நம்ம என்ன பண்ணலாம்? அதை மல்டிப்ளை பண்ணிட்டே போகலாம். அப்போ பி இன்டூ கியூ இன்டூ ஆர் வந்து பவர்ல கிடைச்சிடும். ஏ பவர் பி இன்டூ கியூ இன்டூ ஆர். அப்போ நீங்க எத்தனை பவர் மேல அடிக்கிட்டே போடலாம் பிரச்சனை இல்லை. நடுவில் பிராக்கெட் இருக்கணும். பிராக்கெட் இல்லாம போட்டா அது என்ன பண்ணணுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிராக்கெட் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அது வேற மாதிரி பண்ணணும். அது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பிராக்கெட் இருக்கும்போது உங்களுக்கு பவர் ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னா அவ்வளோத்தையும் நீங்க என்ன பண்ணிடலாம்? மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல மேல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் பவர்ல. பாருங்க, அப்போ எக்ஸ் பவர் என்ன வந்துடும்னா மைனஸ் 3/5 இன்டூ 1/5 இன்டூ மைனஸ் 5/3 இன்டூ 5 இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிடும், இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆயிடும், இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆயிடும்.
ஸோ மேலே இங்கே ஒரு -1 இருக்கும், இங்கே ஒரு -1 இருக்கும். ஸோ -1 இன்ட்டு -1 +1. ஸோ எக்ஸ் பவர் 1ன்னு வரும். எக்ஸ் பவர் 1னா வேல்யூ எக்ஸ் தான். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் சி கிடைக்கும். கிளியரா? எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு புரியுதுல? ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இதே பேட்டர்னில் தான் இருக்கும். இந்த கொஸ்டினில் பாருங்க, 8 மைனஸ் 4 பவர் 9/4 ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 பவர் 2. அடுத்து என்ன இருக்கு? டிவைடட் பை 2 ரூட் 2. அப்புறம் அதுக்கு மேலே ரூட் ஆஃப் 2 பவர் -2 இருக்கு. அதுக்கு மேலே த ஹோல் பவர் 1/2 இருக்கு. இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா கடகட நமக்கு ஆன்சர் வந்துடும். என்னெல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் 8 இருக்கு, இதை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெரிய பிராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா 4 பவர் 9/4ன்னு இருக்கு. சரியா? 4 பவர் 9/4. அப்போ கீழே பேஸ்ல பாருங்க, இங்க 4 இருக்கு, மற்ற எல்லா இடத்துலயும் பேஸ்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ இந்த 4 நான் 2 மாற்ற முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். கண்டிப்பாக மாற்ற முடியும். 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதுக்கு மேல என்ன இருக்கு? பவர் 9/4 இருக்கு. சரியா? அடுத்த நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரூட் கொடுத்துருக்காங்களா? ஸோ ரூட் போட்டு உள்ள என்ன இருக்கு? 2 இன்டூ 2 ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2 இன்டூ 2 ஸ்கொயர்னா நம்ம இதை 2 கியூப்னு வச்சுக்கலாமா? இதோட வேல்யூ நம்ம என்ன வச்சுக்கலாம்? 2 பவர் 3ன்னு வச்சுக்கலாம். இதோட வேல்யூ நம்ம 2 பவர் 3ன்னு வச்சுக்கலாம். அப்போ எப்படி இருக்குன்னா ரூட்குள்ள 2 பவர் 3 இருக்கு. அப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 2 போட்டு 2 பவர் 3 போட்டாச்சு. இதுக்கு மேல ரூட் இருக்கா? அப்போ இந்த ரூட்டை நான் என்ன பண்றேன்? இதுக்கு மேல பவர் போட்டு 1/2ன்னு போட்டுக்கிறேன். இதுக்கு மேல பவர் போட்டு நான் 1/2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்புறம் 2 பவர் -2க்கு ரூட் இருக்கு. அப்ப இதை நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2 வெளியே இருக்கிற 2 அப்படியே இருக்கட்டும். 2 இன்டூ அந்த 2 பவர் -2க்கு மேல பவர் 1/2. ஓகே, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல பவர்ல என்ன இருக்குன்னா 1/2 இருக்கு. சரியா? 2 இன்டூ 2 பவர் -2 த ஹோல் பவர். இதுக்குள்ள ரூட்டை மட்டும் நான் 1/2ன்னு போட்டேன். வெளியே இருக்கக்கூடிய பவர் 1/2 போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்க பாருங்க. 8 அப்படியே இருக்கட்டும். இந்த பிராக்கெட் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க 2 பவர் 2 அதுக்கு மேல பவர் 9/4 இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 இங்க இருக்கிறதுனால இந்த 2வையும் 9/4ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப இது எப்படி மாறிடும்னா 2 பவர் 9/2ன்னு மாறிடும். இன்டூ அதே மாதிரி இங்க பாருங்க 2 பவர் 3 த ஹோல் பவர் 1/2 இருக்குன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 3/2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்ல 2 அப்படியே இருக்கட்டும். இன்டூ இங்க என்ன இருக்கு? 2 பவர் -2 இன்டூ 1/2. அப்ப 2 2 கேன்சல் ஆயிடும். நமக்கு என்ன இருக்கும்? 2 பவர் -1 மட்டும் இருக்கும். வேற புரியுதா? இந்த ஸ்டெப்ல நமக்கு 2 பவர் -1ன்னு இருக்கும். பவர் 1/2 வந்துருச்சு. ஸோ அடுத்து பாருங்க 8 மைனஸ். இப்போ இந்த இடத்துல என்னன்னா 2 பவர் 9/2 இன்டூ 2 பவர் 3/2. நான் சொன்னேன் இல்லையா? a பவர் m இன்டூ a பவர் n a பவர் m பிளஸ் n. அப்போ நடுவில் மல்டிபிளிகேஷன் இருக்குது, பேஸ் சேமா இருக்குதா? இப்போ நம்ம 2 போட்டு பவர்ல இருக்கிறது ரெண்டே என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 9/2 பிளஸ் 3/2. 9/2 பிளஸ் 3/2னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12/2. அப்போ இதை கேன்சல் பண்ணா எவ்வளோ? 6. அப்போ மேலே ஜஸ்ட் 2 பவர் 6 வந்துருச்சு. டினாமினேட்டர்ல பாருங்க, இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். வெறும் 2 இருக்குன்னா 2 பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். நடுவில் மல்டிபிளிகேஷன் இருக்கு. ஸோ பேஸ் சேமா இருக்கு. அப்போ மல்டிபிளிகேஷனா பவர் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். அப்போ 1 இங்க ஒரு -1 ரெண்டே ஆட் பண்ணும்போது 0 வருமா? அப்போ டினாமினேட்டர் நமக்கு என்ன வந்துடும்? 2 பவர் 0 வந்துடும். இதுக்கு மேல என்ன இருக்கு? பவர் 1/2 இருக்கு. அடுத்த ஸ்டெப் பாருங்க. 8 மைனஸ் இங்க என்ன? 2 பவர் 6. 2 பவர் 0வோட வேல்யூ என்ன? 2 பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ்ல என்ன நம்பர் இருந்தாலும் பவர்ல 0 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1. அப்போ 2 பவர் 0 1. அதனால இதை எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்க என்ன இருக்கு? 2 பவர் 6 இருக்கு. அதுக்கு மேல என்ன இருக்கு? அப்ப இப்படி வந்துடும். 2 பவர் 6 த ஹோல் பவர் 1/2ன்னு வந்துடும். 2 பவர் 6 த ஹோல் பவர் 1/2ன்னு வந்துடும். அப்ப 8 மைனஸ் இது வந்து 2 பவர் 6 த ஹோல் பவர் 1/2னா பவர் டு த பவர்னா மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப 6 இன்டூ 1/2னா 2 பவர் 3. 6 இன்டூ 1/2னா நமக்கு 2 பவர் 3 கிடைக்கும். 2 பவர் 3யோட வேல்யூ என்ன? 8. ஸோ 8 மைனஸ் 8 ஆன்சர் என்ன? 0. ஸோ கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி 0 கிடைக்கும். கிளியரா புரியுதா? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஆனா கொஞ்சம் பொறுமையா கவனமா பண்ணணும். இதுல மிஸ்டேக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a பவர் 243 the whole power 0.12 into 243 power 0.08 கொடுத்துருக்காங்க. bக்கு அதே மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு எனக்கு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் b by a கேட்குறாங்க. அப்போ a தனியா b தனியா கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். பாருங்க, ஏக்கு 243 பேஸ் சேமா இருக்கு, நடுவில் மல்டிபிளிகேஷன் இருக்கு. அப்போ பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஏயோட வேல்யூ என்ன வரும்னா 243 பவர்
0.12 பிளஸ் 0.08. இப்போ 0.12வையும் 0.08 ஆட் பண்ண நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 0.2 கிடைக்கும். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 243 இருக்குல்ல, 243 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 பவர் 5ன்னு எழுதலாம். 243 எப்படி எழுதலாம்? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ எப்பவுமே பாருங்க 81 இருக்குன்னா அது 3 பவர் 4. சரி, 81 நம்ம 3 பவர் 4ன்னு எழுதலாம். 243 நம்ம 3 பவர் 5ன்னு எழுதலாம். கவனமா பார்க்கணும். சரியா? இந்த இடத்துல 81 வந்து நம்ம 3 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். 243 3 பவர் 5ன்னு எழுதிக்கலாம். அப்ப இந்த இடத்துல 243 3 பவர் 5ன்னு எழுதிட்டேன். அப்ப 3 பவர் 5 அதுக்கு மேல என்ன இருக்கு? 0.2 இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? 3 பவர் 5 into 0.2. 5 into 0.2னா நமக்கு என்ன? 1. ஸோ 3 பவர் 1 அப்ப என்னது? 3 தான். அப்ப ஏயோட வேல்யூ எனக்கு என்ன வந்துருச்சு ஃபைனலா? 3ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்தது பிக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். பாருங்க பிக்கு எப்படி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்க கவனமா பாருங்க. 1/216 இருக்கு. பவர்ல என்ன இருக்கு? -2/3 இருக்கு. அப்போ இந்த -2/3ங்கிறது எதுக்கு பொருந்தும்? இந்த 1க்கும் பொருந்தும், இந்த 216க்கும் பொருந்தும். அப்ப இந்த இடத்துல பவர்ல மைனஸ் போகணும்னா பேஸ் என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கலா மாத்தணும். இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி லா ஆஃப் சட்ஸ்ல சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த இடத்துல எனக்கு பவர்ல, இங்க பாருங்க, இந்த இடத்துல பவர்ல எனக்கு மைனஸ் இருக்கு. அப்போ இந்த பேஸை நான் தலைகீழா மாத்தும் போது எனக்கு பவர்ல மைனஸ் போயிடும். அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல பவர்ல எனக்கு பிளஸ் இருக்கு. அப்ப தலைகீழா மாத்தினா எனக்கு பேஸ்ல மைனஸ் வந்துடும். சரியா? அதேதான் இங்கேயும் அந்த ரூலை தான் இங்க நான் அப்ளை பண்றேன். கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. இது ஆக்சுவலா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த இடத்துல கூட ஒரு தனியா நான் எழுதி காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்படி இருக்கு. எப்படின்னா 1/a the whole power minus n இருக்கு. உங்களுக்கு இந்த பவர் வந்து என்ன ஆகணும்? இந்த பவர் வந்து பாசிட்டிவ் ஆகணும்னா பேஸை தலைகீழா மாத்தணும். அப்ப பேஸ்ல என்ன இருக்கு? 1/a இருக்கா? அப்ப அது நீங்க ஏன்னு மாத்தினீங்கன்னா பவர் என்னன்னு மாறிடும்? என்னன்னு மாறிடும். ஸோ ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். a பவர் என்னன்னு இருக்கு. a பவர் என்னன்னு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த a பவர் மைனஸ் என்னன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? a பவர் மைனஸ் என்னன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க உங்களுக்கு பவர்ல மைனஸ் வந்துட்டாலே இந்த மைனஸ் போகணும்னா பேஸ் நீங்க என்ன பண்ணணும்? தலைகீழா மாத்தணும். ஸோ 1/a the whole power என்னன்னு போட்டுக்கலாம். கிளியரா புரியுதா? அதாவது இங்க எழுதின ரூலையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதே தான். இங்க மைனஸ் இருக்கா? அப்ப இதை தலைகீழா மாத்தி நான் ஹோல் பவர் என்னன்னு வெளியும் போட்டுக்கலாம், உள்ளேயும் போட்டுக்கலாம். ஏன்னா வெளியே n போட்டாலும் 1 பவர் n என்ன வரும்? 1 தான் வரும். a பவர் n n. அதை உள்ள கொண்டு எழுதியிருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? இங்க வந்து பிராக்கெட் போட்டு எழுதியிருக்கேன். தெளிவா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர்ல உங்களுக்கு மைனஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மைனஸ் போகணும் அப்படின்னா பேஸ்ல என்ன இருக்குதோ அதை தலைகீழா மாத்திட்டா போதும். எனக்கு பாருங்க, பவர்ல என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. இந்த மைனஸ் போகணும்னா நான் என்ன பண்ணணும்? பேஸ் தலைகீழா மாத்தணும். பேஸ்ல ஆல்ரெடி என்ன இருக்கு? 1/216 இருக்கா? அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 216ன்னு எழுதி பவர் 2/3ன்னு போட்டுக்கலாம். அடுத்து டிவிஷன் இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க பாருங்க, பவர்ல மைனஸ் இருக்கு, பேஸ்ல 1/27 இருக்கு. அப்போ மைனஸ் போகணும்னா பேஸை தலைகீழா மாத்திட்டு 1/27 மாறிடும். ஸோ இங்க 4/3 போட்டுக்கலாம். 4/3 போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகும்போது பாருங்க, 216 இருக்கா? 216 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 6 பவர் 3ன்னு எழுதலாம். 216 நம்ம 6 பவர் 3ன்னு எழுதலாம். அப்போ 6 பவர் 3 the whole power 2/3ன்னு இருக்கும். இங்க டிவிஷன் போட்டு 27 3 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். ஹோல் பவர் 4/3ன்னு இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல பவர் டு த பவர்னா மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 3 into 2/3ங்கிறப்போ 3 கேன்சல் ஆயிடும். அப்போ 6 ஸ்கொயர் இருக்கும். சரியா? 6 ஸ்கொயர்னா எவ்வளோ? 36 டிவைடட் பை டினாமினேட்டர். இந்த டிவிஷனை டினாமினேட்டர் இப்படி போட்டேன், டிவைடட் பை போட்டாச்சு. அடுத்து 3 பவர் 3 the whole power 4/3னா 3 கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன மட்டும் இருக்கும்னா 3 பவர் 4 இருக்கும். 3 பவர் 4ஓட வேல்யூ இப்போ தானே சொன்னேன், எவ்வளோ? 81. 3 பவர் 4ஓட வேல்யூ வந்து நமக்கு 81 கிடைக்கும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 9s are 36, 9 9s are 81. ஸோ 4/9 தான் நமக்கு பியோட வேல்யூ. ஏயோட வேல்யூ வந்து நமக்கு 3. ஸோ ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? b/a கேட்டிருக்காங்க. சரியா? b/a என்னங்கிறது கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 4/9 டிவைடட் பை ஏயோட வேல்யூ வந்து எனக்கு 3. நமக்கு என்ன வந்துடும்? 4/27 நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4/27. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 4/27. கிளியரா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நம்ம மைன்யூட்டா படிக்கக்கூடிய அந்த லா ஆஃப் செட்ஸை கரெக்டா தப்பு இல்லாம அப்ளை பண்ணணும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்ல பாருங்க,
cube root of அதுக்குள்ள 6th root of 5 power 9 the whole power 4 cube root of 6th root of 5 power 9 the whole power 4. ஓகேவா? அதேதான், ரெண்டும் சேமா தான் இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபாஸ்டா எழுதிடலாம், ஒரே ஸ்டெப்ல எழுதிடலாம். பாருங்க, உள்ள என்ன இருக்கு? 5 பவர் 9 இருக்கு. அப்போ உள்ள இருந்து வாங்க, உள்ள ஒரு 5 பவர் 9 இருக்கு. அதுக்கு மேல என்ன இருக்கு? 6th ரூட் இருக்கு. அப்போ 6th ரூட்னா பவர் என்ன பண்ணுவீங்க? 6th ரூட்னா அதுக்கு மேல பவர்ல ஒரு 1/6. அதுக்கு மேல கியூப் ரூட்னா அதுக்கு மேல பவர்ல ஒரு 1/3. இது எல்லாத்துக்கும் சேர்த்து மேல என்ன இருக்கு? ஹோல் பவர் 4 இருக்கு. புரியுதா? ஹோல் பவர் 4 இருக்கு. இதே தான் இங்கேயும் இருக்கு, சேம் இதுதான் இங்க இருக்கு. அதனால என்ன பண்றேன், இதே தானே இங்க ரிப்பீட் ஆகுது. அதனால இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு கடைசியா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 5 பவர் இதை அப்படியே ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணும். ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 9 இன்டூ 1/6 இன்டூ 1/3 இன்டூ 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா பாருங்க, 3 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 3 3s are 9. அகெயின் 3 டேபிள்னா 2 3s are 6, 3 3s are 9. அடுத்த 2 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 2 வரும். அப்ப எல்லாமே சிம்பிளிஃபை ஆகி எனக்கு என்ன கிடைக்குது? 5 ஸ்கொயர். எல்லாமே சிம்பிளிஃபை ஆகி என்ன கிடைக்குது? 5 ஸ்கொயர். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 தடவை இது இருக்கா? அப்ப இந்த 5 ஸ்கொயர் இன்டூ அகெயின் இந்த செகண்ட் ஒன்னே நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்னதான் வரும்? 5 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் இன்டூ 5 ஸ்கொயர்னா எப்படி எழுதிக்கலாம்? 5 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 5 பவர் 4. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி, 5 பவர் 4 கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 32 பவர் 0.13 இன்டூ 32 பவர் 0.07 டிவைடட் பை 2 பவர் 0.25 இன்டூ 4 பவர் 0.075 இன்டூ 8 பவர் 0.2. ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் பார்க்கும்போது இனி நான் என்ன பண்ண போறேன்? ஸ்டெப்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் வேகமா ஒரே ஸ்டெப்ல எழுத போறேன். சரியா? இப்போ இதை எடுத்த உடனே எனக்கு என்ன தெரியுது? பார்த்த உடனே 32 இருக்கு, பேஸ்ல 32 இருக்கு. இப்போ நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ பவர் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பவர்ல 0.13 இருக்கு, 0.07 இருக்கு. 0.13 0.07 ஆட் பண்ணா நமக்கு 0.2 கிடைக்கும். அப்ப எப்படி வந்துடும்? 32 பவர் 0.2, 32 பவர் 0.2ன்னு இருக்கா? இந்த 32 நான் எப்படி எழுதலாம்னா 2 பவர் 5ன்னு எழுதலாம். அதுக்கு மேல என்ன இருக்கு? 0.2 இருக்கு. சரியா? 2 பவர் 5ன்னு இருக்கு, அதுக்கு மேல என்ன இருக்கு? 0.2 இருக்கு. புரியுதா? ஸோ ஒரே ஸ்டெப்ல இப்படி மாத்தி எழுதிட்டேன். 32 2 பவர் 5ன்னு எழுதிட்டேன். மேல இருக்கக்கூடிய பவர் ஆட் பண்ணும்போது எனக்கு 0.2 வந்துருச்சு. ஸோ சேம் அதே மாதிரி பாருங்க, டினாமினேட்டர்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா இங்க 2 பவர் 0.25 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 4 பவர் 0.75 இருக்கு. இங்க 8 பவர் 0.2 இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஒரு ஸ்டெப் கூட நம்ம போடலாம். பாருங்க, 0.25 2 பவர் 0.25 அடுத்து இன்டூ இங்க என்ன இருக்கு? 4 இருக்கா? 4 நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 4 எப்படி எழுதலாம்? 2 பவர் 2ன்னு எழுதலாம். அப்ப 2 பவர் 2க்கு மேல என்ன இருக்கு? பவர் 0.075 இருக்கு. அப்ப பேஸ்ல 2 இருக்கு, 2 பவர் 2 அதுக்கு மேல பவர்ல இந்த நம்பர். அப்ப 2வையும் இந்த 0.07 மல்டிப்ளை பண்ணிடலாம். பேஸ்ல 2 மட்டும் வச்சுட்டு பவர்ல இருக்கக்கூடிய 2வையும் இந்த 0.075 நான் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 0.15 கிடைக்கும். 0.150ன்னு வரும். நம்ம 0.15ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எத்தனை 0 போட்டாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. ஸோ 0.15. அதே மாதிரி அடுத்து இங்க பாருங்க, 8 வந்து நம்ம 2 பவர் 3ன்னு எழுதலாமா? 2 பவர் 3க்கு மேல பவர்ல 0.2 இருக்கு. அப்ப 3 இன்டூ 0.2னா 0.6. ஸோ 2 பவர் 0.6 இந்த மாதிரி வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல 2 பவர் 5 அதுக்கு மேல பவர்ல 0.2னா 5வையும் 0.2வையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1. இப்போ 2 பவர் 1 எனக்கு நியூமரேட்டர் என்னதான் இருக்கும்? 1 தான் இருக்கும். டினாமினேட்டர்ல பாருங்க, இங்க டினாமினேட்டர்ல எனக்கு எல்லாமே பேஸ் 2 தான், நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ பவர்ஃபுல்லா ஆட் பண்ணிடலாம். அப்போ 0.25வையும் 0.15வையும் ஆட் பண்ண எனக்கு எவ்வளவு வரும்? 0.4 வரும். 0.4ஐயும் 0.6ஐயும் ஆட் பண்ண எவ்வளோ? 1. 0.4ஐயும் 0.6ஐயும் ஆட் பண்ணா 1. அப்போ டினாமினேட்டர் எனக்கு 2 பவர் 1 தான். அப்போ வேல்யூ 2 தான். அப்போ 2 கேன்சல் ஆயிடும். ஃபைனலா ஆன்சர் என்ன? 1ன்னு கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் சி 1 கிடைக்குது. கிளியரா? கொஞ்சம் ஸ்டெப் எல்லாம் ஸ்கிப் பண்ணி ஃபாஸ்டா ஒரே ஸ்டெப்ல எழுதுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, பெருசா இருக்கு. இப்போ இங்க வந்து 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு, நடுவில் மல்டிப்ளிகேஷன் போட்டு அடுத்து இன்னொரு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 5 பேஸ் தான் வச்சிருக்கு. இந்த செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா பாருங்க 49 343 எல்லாமே 7ஓட பேஸ். 49ங்கிறது 7ஓட ஸ்கொயரு, 343ங்கிறது 7ஓட கியூபு, இந்த 2401ங்கிறது 7 பவர் 4. ஓகே, அப்ப இது எல்லாத்துக்கும் பேஸை வந்து நான் சிங்கிள் நம்பரா மாத்துறேன். இங்க நான் பேஸ் ஃபுல்லா 5க்கு மாத்துறேன், இங்க பேஸ் ஃபுல்லா
7க்கு மாத்திரம். அப்போ உங்களால ஈஸியா அதை சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த மொதல் டேர்மை மட்டும் எடுத்துப்போம். இந்த மொதல் டேர்ம்ல என்ன இருக்கு? 625 இருக்கா? 625 5 பவர் 4ன்னு எழுதலாம். அப்ப இது எப்படி மாறும்னா 5 பவர் 4 அதுக்கு மேல பவர்ல 6.25ன்னு வரும். அப்போ 4 into 6.25 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 25 கிடைக்கும். அப்போ இந்த 625 நான் என்ன பண்ணிக்கிறேன்? 5 பவர் 4ன்னு எழுதுறேன். அப்ப அதுக்கு மேல 6.25 இருக்கிறதுனால பவர்ல இருக்கக்கூடிய 4ஐயும் 6.25 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 25ன்னு வரும். அப்ப இது 5 பவர் 25ன்னு மாறிடும். ஓகேவா? அடுத்து இங்க என்ன இருக்கு? 25 5 பவர் 2ன்னு எழுதலாமா? இப்போ 5 பவர் 2 the whole power 2.6னா 5 பவர் 2 into 2.6 எவ்வளோ? 5.2ன்னு எழுதலாம். 2.6 into 2ங்கிறப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 5.2 கிடைக்கும். அதே மாதிரி டினாமினேட்டருக்கு வாங்க. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 5 பவர் 4 அதுக்கு மேல பவர்ல 6.75 இருக்கா? அப்போ நமக்கு 4ஐயும் 6.75 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 27 கிடைக்கும். அப்போ இது வந்து 5 பவர் 27 எழுதிடலாம். இன்டூ இங்க பாருங்க √5 இருக்கு. √5னா 5 பவர் 1/2. அப்போ 5 பவர் 1/2 இன்டூ 2.4னா நமக்கு என்ன வரும்? 2. அதாவது 1/2 இன்டூ 2.4னா நமக்கு 1.2 வரும். 5 பவர் 1.2ன்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கம் 0.49 இருக்கு. அப்ப 0.49 அது என்னது? 0.7ஓட 0.7 ஸ்கொயர்னு அர்த்தம். புரியுதா? இது என்னது? 0.7 ஸ்கொயரு. அதுக்கு மேல பவர் 4 இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா 0.7 மேல ஸ்கொயர் போடுவோமா, அதுக்கு மேல 4 இருக்கிறதுனால பவர் 8ன்னு போட்டலாம். சரியா? இன்டூ அடுத்தது இங்க பாருங்க 0.343னா 0.7 the whole power 3ன்னு அர்த்தம். அப்போ ஹோல் பவர் 3 அதுக்கு மேல பவர் 4னா 3 into 4 நமக்கு எவ்வளோ? 12. 3 into 4 நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்க பேஸ் ஃபுல்லா நமக்கு 0.7 வரப்போகுது. ஏன்னா இங்க 4 பிளேஸ் சொல்லி பாயிண்ட் வச்சிருக்காங்களா? அப்போ 0.7 the whole power 4 அதுக்கு மேல பவர் 5 இருக்கிறதுனால இதை 0.7 the whole power 20ன்னு வச்சுக்கலாம். 0.7 the whole power 20. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டெப்புக்கு நம்ம மாத்தி எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ கடகடன் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது எப்படி வரும்னு பாருங்க. முத வேலை இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஒரே ஸ்டெப் எழுதுனா எப்படி நம்ம பண்ண? ஒரே ஸ்டெப்ல எழுதுறேன் பாருங்க. இங்க 5 போட்டாச்சு. பேஸ்ல மேலையும் 5 தான் இருக்கு, கீழையும் 5 தான் இருக்கு. அதனால ஒரேடியா 5 போட்டேன். இங்க மேல இந்த 2 5க்கு என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அதனால இந்த 2 பவரையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இது ஆட் பண்ண எவ்வளவு? ஒரு 25 பிளஸ் ஒரு 5.2னா நமக்கு எவ்வளோ? 30.2 கிடைக்கும். அதே மாதிரிதான் இங்க கீழே என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். கீழே நமக்கு என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அதனால கீழேயும் பேஸ்ல வந்து 5 போட்டுட்டு பவர்ல என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். பவர்ல என்ன வரும்? 27 பிளஸ் ஒரு 1.2ங்கிறப்ப நமக்கு 28.2. ஆனா மேல உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் நடுவில் என்ன இருக்கு? டிவிஷன் இருக்கு. அப்போ இதை இங்க மைனஸ் போட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. எவ்வளோ? 28.2. இது மாதிரி ஒரே ஸ்டெப்ல எழுதிடலாம். தனித்தனியா எழுதலாம், தப்பு இல்லை. நீங்க எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க 5 பவர் 30.2 டிவைடட் பை 5 பவர் 28.2 போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ஸ்டெப்பை கொண்டு வரலாம். தேவையில்லாம நம்ம ஸ்டெப் நிறைய லென்த் ஆகிட்டே போக வேண்டாம். இதை ஒரே ஸ்டெப்லயே நம்ம எழுத பழகணும். 25 5.2 கூட்டும் போது 30.2 இங்க நம்ம ஆட் பண்ணும்போது 28.2 நடுவில் டிவிஷன் இருக்கிறதுனால மைனஸ் போட்டேன். ஸோ சேம் அதே மாதிரி ப்ரொசீஜரை இங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க. 0.7 போட்டாச்சா? மேல என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கா? அப்போ 8 12 20 வரும். 8 12 20 வரும். கீழே என்ன இருக்கு? 20 இருக்கு. அப்ப 20 நடுவில் டிவிஷன் இருக்கிறனால மைனஸ் 20. அப்ப 20 மைனஸ் 20 என்னது? 0. 20 மைனஸ் 20 வந்து நமக்கு 0. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வருது? 30.2ல இருந்து 28.2 மைனஸ் பண்ணா 2. அப்போ 5 பவர் 2னா எவ்வளோ? 25. இங்க பேஸ்ல என்ன நம்பர் இருந்தாலும் பவர்ல 0 வந்துருச்சுன்னா என்னன்னு சொன்னேன்? 1. ஸோ 25 into 1 கொஸ்டின்கான ஆன்சர் எவ்வளோ? 25. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ வந்து கிடைக்கும். கிளியரா? அடுத்தது நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 49 பவர் 1/2 512 பவர் 0.25. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? பேஸை எவ்வளோத்துக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்குள்ள சிம்பிளிஃபை பண்ண இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு? 49 இருக்கு. அது 7 பவர் 2ன்னு எழுதலாமா? அப்போ 7 பவர் 2 பவர் 1/2னா அப்போ 2 into 1/2 என்னன்னு மாறிடும்? 1ன்னு மாறிடும். அப்போ இது 7 பவர் 1 7 தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? 7 பவர் 1 வெறும் 7 மட்டும் இருக்கும். அடுத்த 512ன்னு இருக்கு இல்லையா? இந்த 512 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 9ன்னு எழுதலாம். ஓகேவா? 512ங்கிறது என்னது? 2 பவர் 9. அப்போ 2 பவர் 9க்கு மேல என்ன இருக்கு? 0.25 இருக்கு. 2 பவர் 9க்கு மேல 0.25 இருக்கு. அப்ப 9 into 0.25னா நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 2.25ன்னு எழுதிக்கலாம். இன்டு அடுத்து இங்க பாருங்க 8 2 பவர் 3ன்னு எழுதலாமா?
அப்போ 2 பவர் 3னா 3 இன்டூ 0.25 என்ன வரும்? 2 பவர் 0.75. அடுத்து நெக்ஸ்ட் இன்டூ 729 இருக்கு. 729 எப்படி எழுதலாம் நீங்க சொல்லுங்க? 729 வந்து நம்ம 3 பவர் 6ன்னு எழுதலாம். இப்போ நார்மலா இத 9 கியூப் இருக்கு இல்லையா? 9 கியூப் தான் என்னது? 729. 9 கியூப் தான் என்னது? 729. 9 எப்படி எழுதலாம்? 3 பவர் 2 the whole power 3ன்னு எழுதலாமா? இதோட வேல்யூ தான் என்னது? 729. அப்ப 3 பவர் 2 the whole power 3ன்னா எப்படி எழுதிக்கலாம்? 3 பவர் 6 equal to 729. அப்ப 729 நீங்க பேஸ் 3 வர மாதிரி எழுதுனா 3 பவர் 6 போட்டுக்கலாம். பேஸ் 9 வர மாதிரி எழுதுனா நீங்க 9 பவர் 3 போட்டுக்கலாம். எனக்கு எவ்வளவுக்குள்ள பேஸ் சுருக்க முடியுமோ நான் சுருக்கணும். அப்ப 9ஆ 3ஆ சின்ன நம்பர்னு பார்க்கும்போது எனக்கு 3 தான் சின்ன நம்பர். அப்ப நான் 3 பவர் 6ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல 729 நம்ம எப்படி எடுக்கிறோம்? 3 பவர் 6ன்னு எடுக்கிறோம். அப்ப 3 பவர் 6 அதுக்கு மேல ஒரு 2/3 இருக்கு. புரியுதா? 3 பவர் 6 இப்படி வந்துடும். இங்க பாருங்க அந்த அதை மட்டும் 3 பவர் 6 the whole power 2/3. அப்போ 6ஐயும் 2/3 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3ஆல 6ஐ கேன்சல் பண்ணும்போது 2, ஸோ 2 into 2 4. 3 பவர் 4ன்னு வந்து நின்றோம். சரி, அப்ப இதோட வேல்யூ நமக்கு எவ்வளவு வருது? 3 பவர் 4. அடுத்த டிவிஷன் இருக்கு, மறந்துடக்கூடாது. ஓகே, 64 வந்திருக்கு. 64 எப்படி எழுதலாம்? 2 பவர் 6ன்னு எழுதலாம். 64 எப்படி எழுதலாம்? 2 பவர் 6. அப்ப 2 பவர் 6 the whole power 4/3ங்கிறப்போ இந்த 3யும் 6ம் கேன்சல் ஆகும்போது 2. அப்ப நமக்கு 3 பவர் 8ன்னு கிடைக்கும். சரியா? இந்த இடத்துல நமக்கு சரி 2 பவர் 8. ஒன் செகண்ட். 64 2 பவர் 6ன்னு எழுதலாம். அப்போ 2 பவர் இங்கே எழுதி காட்டிடுறேன் பாருங்க. 2 பவர் 6 the whole power 4/3ன்னு வரும். சரியா? 2 பவர் 6 the whole power 4/3ன்னு வரும். அப்போ நீங்க வந்து பேஸ்ல 2 இருக்கும். இந்த 3ஐயும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணும்போது 2, ஸோ 2 4s are 8, 2 பவர் 8ன்னு வந்து நின்றோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு வருது? 2 பவர் 8. இதுதான் நியூமரேட்டருக்கான சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி டினாமினேட்டர் பாருங்க. 343 7 பவர் 3ன்னு எழுதலாமா? அப்போ 7 பவர் 3 the whole power 1/3னா 3 into 1/3 1 தான் நமக்கு. அப்போ இந்த இடத்துல 7 மட்டும் இருக்கும். இன்டூ அடுத்து 256 இருக்கு. 256 வந்து நம்ம 2 பவர் 7 எழுதலாம். 256 வந்து நம்ம 2 பவர் 8ன்னு எழுதலாம். சரி, 2 பவர் 9. ஓகேவா? 64 வந்து நமக்கு 2 பவர் 6ன்னு எழுதணும் இல்லையா? அப்போ 64ல இருந்து நமக்கு 128 வரும். 128ல இருந்து தான் 256 வரும். அப்போ 256 வந்து நமக்கு என்னன்னா 2 பவர் 8. ஓகேவா? 2 பவர் 8 தான் நமக்கு 256. அப்போ 2 பவர் 8 அதுக்கு மேல பவர்ல என்ன இருக்கு? -0.375. ஓகேவா? 2 பவர் இந்த 256 வந்து நம்ம எப்படி எழுத போறோம்னா 2 பவர் 8ன்னு எழுத போறோம். அப்போ 2 பவர் 8க்கு மேல பவர்ல என்ன இருக்கு? -0.375 இருக்கு. அப்ப இந்த இடத்துல வேலை என்ன? 8ஐயும் இந்த 0.375ஐயும் மல்டிப்ளை பண்ணும். 8ஐயும் இந்த 0.375 மல்டிப்ளை பண்ணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். ஆனா இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? -3 போட்டுக்கணும். ஸோ 2 பவர் -3. அடுத்து இன்டூ 81 இருக்கா? 81 ஆனது 3 பவர் 4. 3 பவர் 4. அப்போ 4 இன்டூ 0.25னா நமக்கு 2 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 3 பவர் 2 போட்டுக்க வேண்டியதான். 3 பவர் 2 போட்டுக்க வேண்டியது. இப்போ புரிஞ்சுதா? எல்லாத்தையுமே நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ கேன்சல் பண்ணி விடணும். இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆயிடும். வேற ஏதாவது கேன்சல் பண்றதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிளிஃபை பண்ணும்போது சான்ஸ் கிடைக்கும். இங்க பாருங்க, இங்க 2 பவர் 2.25 இருக்கு. இங்க 2 பவர் 0.75 இருக்கு. நடுவில் மல்டிபிளிகேஷன் இருக்கா? அப்போ பேஸ் வந்து சேமா இருக்கு. ஸோ அதனால பேஸ் 2 போட்டாச்சு. பவரை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 2.25ஐயும் 0.75 ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3. ஸோ 2 பவர் 3ன்னு வந்துருச்சு. இன்டூ இங்க என்ன இருக்கு? 3 பவர் 4 இருக்கு. இங்க டிவிஷன் தானே இருக்கு. ஸோ டிவிஷன்ல நமக்கு 2 பவர் 8 இருக்கு. அதனால இந்த டிவிஷன் இருக்கிறதுனால நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்? டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுறேன். சரி, இந்த 2 பவர் 8 நான் டினாமினேட்டர்ல வச்சுக்கிறேன். ஓகே, இன்டூ இங்க என்னெல்லாம் இருக்கு? 2 பவர் ஒரு -3 இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? 3 பவர் 2 இருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்ல நான் கொண்டு வரேன் பாருங்க. எப்படி கொண்டு வரேன்னா 2 எழுதிட்டேன். இங்க 2 இருக்கா? ஸோ 2க்கு மேல பவர்ல என்ன இருக்கு? 3. இந்த மாதிரி கீழே 2 இருக்கு. அப்ப டிவிஷன் போட்டு இது ரெண்டும் கீழே இருக்கிறதுனால இதெல்லாமே நம்ம மைனஸ் பண்ணணும் பவர்ல. அப்ப இங்க 8 இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? -8. அடுத்து இந்த -3 மைனஸ் தான் பண்ணணும். அப்ப மைனஸ் போட்டு -3. அவ்வளவுதான். ஸோ 2க்கான டேர்ம்ஸ் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 3க்கு பாருங்க. 3க்கு மேல 4 இருக்கு. அதை பாசிட்டிவா போட்டுக்கலாம். டிவிஷன் போட்டு கீழே 3 பவர் 2 இருக்கா? அப்ப மைனஸ் கீழே இருக்கக்கூடிய பவர் 2. புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு 3 போட்டிருக்கேன். இந்த 8 டினாமினேட்டர்ல இருக்கறனால -8. இந்த -3 டினாமினேட்டர்ல இருக்கறனால -3. அதே மாதிரி 3க்கு 4 இந்த 2 டினாமினேட்டர்ல இருக்கறனால -2. இப்போ எப்படி இருக்கும்? 3 -8
பிளஸ் த்ரீன்னு வந்துடும். புரியுதா என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு? 3 மைனஸ் 8 பிளஸ் 3ன்னு வந்து நிற்கும். அப்போ இது ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னா, இங்க பாருங்க, கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கணும்னா நான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட போடுறேன். 3 மைனஸ் 8 பிளஸ் 3ன்னு வந்துடும். இன்டூ இங்க வந்து நமக்கு 4 மைனஸ் 2 என்னன்னு இருக்கும்? 2ன்னு இருக்கும். 4 மைனஸ் 2 2ன்னு இருக்கும். இப்போ இங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 3 3 6 6 மைனஸ் 8 6 மைனஸ் 8னா மைனஸ் 2. அப்போ இந்த இடத்துல எப்படி வந்துடும்னா 2 பவர் மைனஸ் 2 இன்டூ 3 பவர் 2ன்னு இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க மேல மைனஸ் போகணும்னா என்ன பண்ணணும் இதை? இப்போ பேஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 2வை 1/2ன்னு மாத்திட்டா மேல இது என்னன்னு மாறிடும்? பாசிட்டிவா மாறிடும். இன்டூ என்னன்னு இருக்கும்? 3 பவர் 2. இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, 1/2 த ஹோல் ஸ்கொயர்னா எவ்வளோ? 1/4. 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட்டுற வேண்டியதான். ஸோ நீங்க 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 4s are 8. 2 4s are 8, பேலன்ஸ் 1, மறுபடியும் 2 4s are 8, அடுத்தது 5 4s are 20. ஸோ ஆன்சர் இஸ் 2.25. கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2.25. கிளியரா? கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனா பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஏதாவது ஒரு சின்ன இடத்துல பிளஸ்லயோ மைனஸ்லயோ பவர்ல மல்டிப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு சில வேல்யூ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது டோட்டலாவே மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ல அக்யூரசி கொண்டு வர முடியும். அவசரப்பட்டு இது கான்செப்ட் மேட்டரே கிடையாது. எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் தெரியும். ஆனா இந்த கான்செப்ட்ல எந்த மிஸ்ஸும் பண்ணாம எப்படி ஃபாஸ்டாவும் பண்ணணும், அட் த சேம் டைம் நமக்கு அக்யூரசி மெயின்டைன் ஆகணுங்கிறதுல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்றதுல தான் இருக்கு. ஓகேவா? அதனாலதான் இந்த சர்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கவனமா தான் டீல் பண்ணணும். எப்பவுமே எக்ஸாம்ல எந்த கொஸ்டின் உங்களுக்கு பார்த்த உடனே ஈஸியா இருக்குதோ அதுதான் நமக்கு பின்னாடி ஏதாவது மிஸ்டேக்குக்கு வழிவகுக்கும். அதனால கவனமா இருக்கணும். இங்க பாருங்க, 5 √5 into 5 power 3 division 5 power minus 3/2 equal to 5a plus 2 அப்படின்னு இருக்கு. சரி, இது அப்படியே நம்ம எழுதலாம். ஒரே ஸ்டெப்ல நான் எழுதுறேன் பாருங்க. இங்க என்ன இருக்கு? 5 இருக்கா? 5 √5ன்னு இருக்கா? அப்படின்னு அர்த்தம் 5 into √5ன்னு அர்த்தம். இது எப்படி எழுதிக்கலாம்? 5 இருக்கு. ஸோ ஓகே, 5னா 5 பவர் 1. இந்த √5 இருக்கா? அப்ப இன்ட்டு √5 என்ன பண்ணிக்கலாம்? 5 பவர் 1/2. அடுத்து என்ன இருக்கு? 5 பவர் 3. டிவிஷன் என்ன இருக்கு? 5 பவர் மைனஸ் 3/, ஈக்குவல் டு என்னவா? 5 பவர் a பிளஸ் 2ன்னு இருக்கு. அப்போ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, பேஸ்ல 5 இருக்கு, பவர்ல ஒரு நம்பர் இருக்கு. அப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? ஒரு சிங்கிள் நம்பரா மாத்தணும். பேஸ் 5 வர மாதிரி எப்படி மாத்தலாம் பாருங்க. 5 போட்டாச்சு. இப்போ அப்படியே நேரா போங்க. எல்லாத்துக்குமே பேஸ் 5 தானே. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1 இருக்கு. இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷன் பவர் என்ன பண்ணுவேன்? ஆட் பண்ணுவேன். அப்போ 1 பிளஸ் 1/2. அடுத்த மறுபடியும் மல்டிப்ளிகேஷனா? அப்போ பிளஸ் 3. அடுத்த டிவிஷனா? அப்போ மைனஸ் 3/2. ஓகே, ஈக்குவல் டு 5 பவர் a பிளஸ் 2. கிளியரா? எப்படி வருதுன்னு புரியுதா? பேஸ்ல இருக்கக்கூடிய 5 எழுதிட்டேன், பவர் அப்படியே ஆட் பண்ணிட்டே வரேன் பாருங்க. 1 பிளஸ் 1/2 பிளஸ் 3. அடுத்த இங்க டிவிஷன்னால மைனஸ், அந்த மைனஸ் 3/2. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் பாருங்க. இங்க ஃபுல்லா ஆட் பண்ணும்போது 3 பிளஸ் 1 4, 4 பிளஸ் 1/2, 4 பிளஸ் 1/2. தெளிவா இங்க பாருங்க, நான் எப்படி ஆட் பண்றேன்னு பாருங்க. நான் எல்சிஎம்லாம் எடுக்கல, சிம்பிளான விஷயம் தான். 3 இருக்கு, பிளஸ் 1 4, 4 பிளஸ் 6 4.5. கரெக்டா? இது ஃபுல்லா சேர்த்தா எவ்வளவு வரும்? 4.5. 4.5னா எவ்வளவு? 4.5ன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? 3 1 4, 4 6 4.5ன்னு வச்சாச்சு. அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் மைனஸ்ன்னு இருக்கா? அப்ப இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். இங்க 3/2ன்னு இருக்கா? 3/2னா எவ்வளவு? 1.5. 3/2னா எவ்வளவு? 1.5. அப்போ 5 பிளஸ் a/2 இருக்கு. அப்ப ரெண்டுல பேஸ் சேமா இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த a பிளஸ் 2ஓட வேல்யூ தான் இங்க இருக்கக்கூடிய இந்த வேல்யூ. ஓகே, அப்ப நான் தனியா எடுத்து எழுதுறேன் பாருங்க. அப்ப a பிளஸ் 2 ஈக்குவல் டு இங்க எவ்வளவு? 4.5 பிளஸ் 1.5னா எவ்வளவு? 6. அப்ப a ஈக்குவல் டு இந்த 2 அங்க போச்சு தானே, மைனஸ் ஆகுமா? இப்ப a யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 4. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ 4 கிடைக்கும். கிளியரா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. கான்சென்ட்ரேஷன் மட்டும் இருந்தா போதும். கரெக்டா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 3 power a plus 3 into 4 power a plus 6 into 25 power a plus 1 divided by 27 plus a 27 power a plus 1 into 8 power a minus 2 into 125 power a plus 4 equal to 4 by 15 power 26. Then the value of root of a plus. So இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து டைம் கன்சியூமிங் தான். ஆனா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா இதை கொஞ்சம் நீங்க வேகமாவே போடலாம். ஓகேவா? வேகமா போடலாம், ஆனா தப்பு இல்லாம போடணும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். நல்ல ப்ராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினை உங்களால ஸ்பீடா போட முடியும். ஓகே, எப்படி பண்ணலாம்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல என்ன இருக்கீங்க பவர்ல 4 இருக்கு. அப்ப இந்த நியூமரேட்டரை 4 வரா மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த நியூமரேட்டர்ல 4 வரா மாதிரி சேஞ்ச் பண்ணணும். டினாமினேட்டர்ல 15 இருக்கு. அப்ப டினாமினேட்டர்ல 15 இந்த ஸ்ட்ரக்சருக்கு இதை மாத்தும் போது நமக்கு இதை வச்சுதான் ஏபியை கம்பேர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடை மட்டும் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் சைடை மட்டும் எடுத்து அதை என்னால எவ்வளவுக்குள்ள சிம்பிளிஃபை பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவ்வளவுக்குள்ள சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னெல்லாம் இருக்கு, இங்க 3 இருக்கா, இங்க பாருங்க. இதை எப்படி நான் எடுக்க போறேன் அப்படின்னா கவனமா பார்க்கணும். இங்க 3 இருக்கு. அப்போ மேல வேற எங்கேயுமே 3 இல்ல, அப்படிதானே? மேல வேற எங்கேயுமே 3 இல்ல. ஆனா கீழே பாருங்க இந்த 27 இருக்கு. 27 எப்படி எழுதலாம்? 3 பவர் 3ன்னு எழுதலாமா? 27 நம்ம 3 பவர் 3ன்னு எழுதலாம். அதனால என்ன பண்ண போறேன், இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 3 பவர் a பிளஸ் 3ஐயும் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த 27 பவர் a பிளஸ் 1ஐயும் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை மட்டும் எடுத்து என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 பவர் a பிளஸ் 3 இருக்கா, 3 பவர் a பிளஸ் 3 இருக்கு. இப்போ நான் ஒரே ஸ்டெப்ல என்ன பண்றேன், இந்த இந்த 27 நம்ம 3 பவர் 3ன்னு எழுதலாமா? 27 3 பவர் 3ன்னு எழுதலாம். அப்ப 3 பவர் 3னா பவர்ல இருக்கக்கூடிய 3யும் இந்த a பிளஸ் 1 மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும், 3a பிளஸ் 3ன்னு இருக்கும். அப்போ இந்த 27 பவர் a பிளஸ் 1 எப்படி மாறிடும்னா 3 பவர் 3a பிளஸ் 3ன்னு மாறிடும். அப்போ மேல 3 பவர் a பிளஸ் 3 இருக்கு, டினாமினேட்டர்ல 3 பவர் 3a பிளஸ் 3 இருக்கு. அப்ப ரெண்டுக்குமே பேஸ் 3 தான். அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இதை எழுதி மைனஸ் போட்டு 3a பிளஸ் 3 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நான் எதை முடிச்சிட்டேன், இது ரெண்டையுமே முடிச்சிட்டேன். ஓகேவா? இது ரெண்டையுமே, இதையும் எடுத்துட்டேன், இதையும் எடுத்துட்டேன். இது ரெண்டையுமே தூக்கி இங்க எப்படி எழுதி வச்சாச்சு. கிளியரா புரியுதா எப்படி பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு? ஸோ 3க்கான வேலை முடிஞ்சது. 3க்கான வேலை முடிஞ்சது. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இன்டூ போட்டுக்கலாம். இப்ப அடுத்தது இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்கு. ஸோ 4 8 ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம், டு த பேஸ் 2ஆ மாத்தலாம். 4 நம்ம எப்படி எழுதலாம், 2 பவர் 2ன்னு எழுதலாமா? அப்ப 2 பவர் 2னா பவர்ல இருக்கிற 2 இந்த a பிளஸ் 6 மல்டிப்ளை ஆகி என்ன ஆகும் பாருங்க, மேல வந்து என்ன வந்துரும்னா 2a பிளஸ் 12ன்னு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி கீழே அப்ப என்ன இருக்கும், இந்த 8 2 பவர் 3ன்னு எழுதலாமா? இப்ப 2 பவர் 3னா 2 பேஸ்ல இருக்கும், அந்த 3யும் a மைனஸ் 2 மல்டிப்ளை ஆகி 3a மைனஸ் 6ன்னு இருக்கும். அப்ப இங்க வந்து டிவிஷன்ல இது இருக்கிறதுனால மைனஸ் போட்டு 3a மைனஸ் 6 போட்டுக்க வேண்டியதான். ஸோ செகண்ட் டேர்ம் முடிச்சாச்சா? அடுத்தது தேர்ட் என்ன இருக்கு, இன்ட்டு போட்டுக்கோங்க. இதையுமே நம்ம 5ஆ மாத்தி எழுத முடியும். ஸோ 5 வச்சுக்கிட்டோம்னா இது 5 பவர் 2, அப்போ 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 2a பிளஸ் 2 மைனஸ் இங்க வந்து நம்ம 5 பவர் 3ன்னு கொண்டு வரலாமா? அப்ப பவர் 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3a பிளஸ் 12. கிளியரா? புரியுதா? எவ்வளவு சிம்பிளா முடிச்சாச்சு பாருங்க. அவ்வளவுதான். இங்க இருந்ததை இந்த மாதிரி சிம்பிள் டேர்முக்கு மாத்தி எழுதியாச்சு. இப்ப இதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். பாருங்க 3 இருக்கா, இங்க நம்ம ஃபுல்லா ஆட் பண்ணும்போது என்ன வரும், a இருக்கு, இங்க மைனஸ் 3a இருக்கு. புரியுதா? a இருக்கு, இங்க என்ன இருக்கு, மைனஸ் 3a. a மைனஸ் 3a என்ன வரும், மைனஸ் 2a வரும். a மைனஸ் 3a மைனஸ் 2a பவர்ல. அதே மாதிரி இங்க பிளஸ் 3 இருக்கா, இந்த மைனஸ் உள்ள போகும்போது இது மைனஸ் 3ஆ மாறிடும். அப்ப பிளஸ் 3 மைனஸ் 3 0 ஆயிடும். அப்ப அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் பேஸ்ல 2 போட்டிருக்கேன். இங்க ஆட் பண்ணும்போது பாருங்க 2a மைனஸ் 3a, 2a மைனஸ் 3a, 2a மைனஸ் 3a என்ன வரும், மைனஸ் a வரும். 2a மைனஸ் 3 என்ன வரும், மைனஸ் a கிடைக்கும். அடுத்தது இங்க 12 இருக்கு, மைனஸ் மைனஸ் 6. 12 மைனஸ் மைனஸ் 6ங்கிறப்போ இந்த மைனஸ் உள்ள போகும்போது இது பிளஸ் 6ஆ மாறிடும். அப்ப 12 பிளஸ் 6 எவ்வளோ, பிளஸ் 18 கிடைக்கும் உங்களுக்கு. இன்டூ அடுத்த 5 பேஸ்ல இருக்கு. இங்க பாருங்க 2a மைனஸ் 3a என்னது, மைனஸ் a. இங்க பிளஸ் 2, இந்த மைனஸ் உள்ள போகும்போது இது மைனஸ் 12ஆ மாறும். அப்ப மைனஸ் 12னா மைனஸ் 10, மைனஸ் a மைனஸ் 10 கிடைக்கும். மைனஸ் a மைனஸ் 10 உங்களுக்கு கிடைக்கும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இது மாதிரி நமக்கு வந்துருச்சுல்ல. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கவனமா பாருங்க. இதுக்கு மேல என்னால இதை எங்கேயுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ நேரா ஈக்குவல் டு போட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருந்தாங்க, இங்க என்ன இருக்கு, 4/15 பவர் 26 இருக்கு. அதாவது 4/15 பவர் 26. அப்ப இங்க பாருங்க, இங்க எல்லாமே எனக்கு என்ன இருக்கு, பேஸ்ல 3 இருக்கு, 2 இருக்கு, 5 இருக்கு. அப்ப நான் ரைட் ஹேண்ட் சைடை சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்னா, மேல என்ன இருக்கு, 4 இருக்கா, அப்போ 4 எப்படி எழுதிக்கலாம், 2 பவர் 2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி டினாமினேட்டர்ல தான் என்ன இருக்கு, டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 15 பவர், இங்க பாருங்க, இங்க நான் தனியா எழுதி காட்டுறேன். இந்த 4 பவர் 4/15 பவர் 26ன்னு இருக்கு. அப்போ 4 எப்படி எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்.
இந்த 15 வந்து நம்ம எப்படி பிரேக் பண்ணிக்கலாம்னா 3 into 5. ஓகே, அப்போ 3 into 5னா அப்போ 3 power 26 into 5 power 26ன்னு போட்டுக்கலாம். 15 3 into 5ன்னு உடைக்கிறோம். அப்போ 3 into 5னா இல்லை பாருங்க, இதுல இந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருக்குன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போனாலும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லித்தரேன். ஏன்னா இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு கவனமா இருக்கணும். ஸோ 3 எப்படி பிரேக் பண்ணலாம்? 3 into 5ன்னு பிரேக் பண்ணலாமா? அப்போ அதுக்கு மேல என்ன இருக்கு? பவர்ல 26 இருக்கு. அப்போ இந்த பவர் 26 3க்கும் பொருந்தும் 5க்கும் பொருந்தும். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? 2 power 2 divided by 3 power 26 into 5 power 26. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா 2 power 2 இங்க பாருங்க, டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியது இந்த 3 power 26 டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ இதை நான் நியூமரேட்டருக்கு கொண்டு போகணும்னா என்ன ஆயிடும்? 3 power minus 26 வந்துடும். இதை மட்டும் பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு? 1 by 3 power 26ன்னு இருக்கு. அப்போ 1 by அதாவது மேல டினாமினேட்டர்ல இருக்கு, இது நியூமரேட்டருக்கு போனோம்னா நான் பவரோட சைனை மாத்தணும். இப்போ அதே மாதிரி இதையும் பாருங்க, இது எப்படி எழுதலாம்? 5 power minus 26ன்னு எழுதிக்கலாம். மேல நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே எதுல இருக்கு? நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய டினாமினேட்டர் உள்ள வேல்யூவை நான் நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். கிளியரா? அப்போ 4 by 15 power 26ஓட வேல்யூ இதுதான். அப்போ இது தூக்கி அப்படி நீங்க எழுதிடலாமா? பாருங்க, 3 power minus 26. இது புரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். எக்ஸாம்ல போகும்போது நான் டைரக்டாவே இதை பார்த்த உடனே தூக்கி இந்த பக்கம் எழுதிடணும். இன்டூ 5 power minus 26. இப்போ அவ்வளவுதாங்க, முடிஞ்சது வேலை. அப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா வேல்யூஸ் கிடைச்சிடும். இது அப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ணாலே நமக்கான வேல்யூஸ் வந்து சிம்பிளாவே நமக்கு கிடைச்சிடும். பாருங்க, எனக்கு தேவை என்ன? இதுல ரூட் ஆஃப் a plus 9 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு a என்னங்கிறது எனக்கு தேவை. அப்ப a கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 வழி இருக்கு. a கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 வழி இருக்கு. என்ன 3 வழி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க என்ன இருக்கு? இங்க இருக்கிற இதை எடுத்துக்கோங்க. இதுல பேஸ் என்ன இருக்கு? 3 இருக்கு, 2 இருக்கு, 5 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு, 2 இருக்கு, 5 இருக்கு. எல்லாத்துலயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பேஸ் வந்து மேட்ச் ஆகுதா? அப்ப நீங்க இதை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுதான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த 3 power 26க்கு ஈக்குவலா இருக்கும். கிளியரா புரியுதா? இது ரெண்டும் ஈக்குவல். இது ரெண்டை மட்டும் நீங்க எடுத்தாலே போதும். இங்க 3 இருக்கு, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய 3, இது ரெண்டும் கண்டிப்பா பேலன்ஸ்டா தான் இருக்கும். அப்ப ரெண்டுக்கும் பேஸ் 3 இருக்கு. அப்ப இங்க பவர்ல என்ன இருக்கு? -2a இருக்கு. இங்க பவர்ல என்ன இருக்கு? -26 இருக்கு. இப்ப என்ன அர்த்தம்? -2a ஓட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ? 26. -2a ஓட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ? 26. கிளியரா புரியுதா? -2a ஓட வேல்யூ தான் நமக்கு -26. ஓகே, ஒரு நிமிஷம், 1 செகண்ட் இருங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்கு. என்னன்னா, நம்ம சால்வ் பண்ணதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லை, கொஸ்டின்ல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு, அதை நான் பார்க்க மறந்துட்டேன். என்ன கரெக்ஷன் அப்படின்னா, இந்த இடத்துல இங்க மேல கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு வந்து இந்த கொஸ்டின்ல வந்து கரெக்ஷன் எந்த இடம்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல நமக்கு இது வந்து a+1ன்னு கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 27 பவர் a-1 வந்திருக்கணும். புரியுதா? ஸோ இது வந்து 27 பவர் a-1 தான் இதுல வந்திருக்கணும். +1 பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ல பிரிண்டிங் மிஸ்டேக் ஸ்டார்டிங்லேயே கரெக்ட் பண்ணியிருக்கணும். மற்றபடி பிரச்சனை இல்லை. நம்ம சால்வ் பண்ணது எல்லாமே பேட்டர்ன் அதே தான். சேஞ்சஸ் எங்கெல்லாம் வரும்னு நான் சொல்லிடுறேன். சேஞ்சஸ் வந்து எந்த இடத்துலலாம் உங்களுக்கு சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னா, இப்போ இது a-1 இருக்கிறதுனால இந்த இடம் உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். அப்படி மைனஸ் ஆனால் இந்த பவர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஏன்னா அங்கே a-1 இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே வந்து 3a - 3ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ நீங்கள் இங்கே ஆட் பண்ணும்போது என்ன வரும்? a - 3a பவரில் -2a கிடைக்கும். அடுத்த +3 இருக்கு. இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் இது +3 மாறிடும். அப்போ +3 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? +6ன்னு கிடைக்கும். ஸோ -2a +6. இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? இதை நான் a+1ன்னு வச்சுட்டேன். a+1ங்கிறது கொஸ்டினே தப்பு. சரியா? கொஸ்டின்ல a-1 வந்திருக்கணும். ஸோ இதை கரெக்ட் பண்ணும்போது இந்த ஒரு இடம் தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணது எல்லாமே அதே சேம் தான். நான் என்ன சொன்னேன்? இப்போ நீங்க மேட்ச் பண்ணும்போது இங்க என்ன இருக்கு? 3 பவர் -2a + 6ஆ? அப்போ இங்க 3 என்ன இருக்கு? பவர் -26 இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் பேஸ் சேம் தான். அப்போ பவர்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. -2a + 6 ஈக்குவல் டு என்னது? இங்க பவர்ல இருக்கக்கூடிய -26. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணதுன்னு சொல்லிட்டு. அப்போ -2a ஈக்குவல் டு இது அங்க போச்சுன்னா என்ன ஆகும்? +6 அங்க போச்சுன்னா -6. அப்போ ஆல்ரெடி ஒரு -26 -6ங்கிறப்போ -32 கிடைக்கும். அப்போ மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிடும். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ? a ஈக்குவல் டு 16 கிடைக்கும். அப்போ ஏயோட வேல்யூ நமக்கு எவ்வளோ? 16. இப்போ நீங்க 3 தான் எடுக்கணும்னு கிடையாது, 2 எடுத்தும் பண்ணலாம். நான் 2 எடுத்து சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்க 2க்கு பவர்ல என்ன இருக்கு? -a + 18 இருக்கு. இங்க 2க்கு பவர்ல என்ன இருக்கு? 2. அப்போ என்ன அர்த்தம்? -a
பிளஸ் 18 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ மைனஸ் ஏ ஈக்குவல் டு இந்த 18 அங்க போச்சுதுன்னா மைனஸ் 18 இல்லைன்னா அப்படி வேண்டாம். எதுக்கு தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிட்டு ஏ அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறது. சரியா? ஏ அந்த பக்கம் கொண்டு போயிட்டு சி அந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த மைனஸ் சி அங்க போயிடுச்சுன்னா பிளஸ் ஏ. இந்த 2 இங்க வந்துச்சுன்னா 18 மைனஸ் 2 எவ்வளோ? 16. அப்போ உங்களுக்கு ஏயோட வேல்யூ என்ன தான் கிடைக்குது? 16. நீங்க 5 வச்சு சால்வ் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்? 16 தான் கிடைக்கும். அப்போ ஏக்கான வேல்யூ உங்களுக்கு 16ங்கிறப்போ நம்ம கேட்ட கேள்வி என்ன? ரூட் ஆஃப் ஏ, அதாவது 16 பிளஸ் 9. அப்போ ரூட் 25 வருமா? இப்போ ரூட் 25னா கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 5 கிடைக்கும். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் சி 5 கிடைக்கும். கிளியரா? ஸோ இதுல கொஸ்டின் மட்டும் சேஞ்ச் பண்ணும். மற்றபடி இதுல ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகேங்களா? ஏன் இப்படி மாறுச்சுன்னு சொல்லிட்டு, மற்றபடி 2 ஸ்டெப் தான். இந்த 2 ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கவனமா கரெக்டா பிளஸ் மைனஸ் பார்த்து எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களால ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். இதை சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் வரும். சர்ச் அண்ட் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கிளாஸ் தான். அந்த கிளாஸோட நம்ம இந்த சர்ச் அண்ட் இண்டிசஸும் முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.